This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திரு ரவீந்திரன் துரை சார், மோடின்ற பிம்பம் அட்வான்டேஜா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நெகட்டிவாக போயிடுச்சு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவித்ததுன்னு திரு சுமன் சொன்னார் இல்லையா? ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு 2029 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறாரு. நம்பர் 2 இருக்கிறவர் கேபினெட்டில் மோடி தான் சொல்கிறாரு. வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா கிட்ட தோத்த பிறகு இந்த நாட்டோட மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை அவங்க 2 பேரும் சோனியா கிட்ட தோத்து நின்ற இடத்துல வெற்றி பெற்று பாஜகவுக்கு இன்னைக்கு யூபியில் யோகி சீஃப் மினிஸ்டர்னா, கேசவ பிரசாத் மௌரியா டெப்டி சீஃப் மினிஸ்டர்னா, சுந்தரதேவ் சிங் பவர்ஃபுல் மினிஸ்டர்னா, ஷர்மா மினிஸ்டர்னா, அதுக்கு காரணம் மோடி பெற்ற வெற்றி தான். அந்த வெற்றியை பிஜேபிக்குள்ளே எல்லாருமே உணர்றாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மன வருத்தங்கள், கவலைகள் இருந்தாலும் கூட மோடி பின்னாடி நிற்போம், மோடி தான் நம்மளை வெற்றியில் கொண்டு போவாங்கன்னு உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ ராஜீவ்காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆனால் விபி சிங் ராஜீவ்காந்தி ஷோர்னு போபால்ஸை தூக்கி போட்டு யூபி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தாக்கூர், அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் ராஜீவ்காந்தியை ஒரு திருடன் ஆக்கிக்கிட்டு எழுத்து வந்தார். அவர் நார்த் இந்தியாவில் உள்ள அந்த ஆதரவில் ஆகிர் ஜாட் குச்சார் பிராமின் டாமினேட்டட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ப்ளஸ் முஸ்லீம்னு அந்த கிடைச்ச ஓட்டில் ராஜீவ்காந்தியை வீழ்த்திட்டாங்க. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ராஜீவ்காந்தியை. அந்த மாதிரி மோடிக்கு எதிராக யாருமே மூச்சு விடலை. எமர்ஜென்சியில் முடிச்சிடுறேன். இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக நந்தினி சஸ்பதி, ஜெகஜீவன் ராம், சந்திரசேகர், மோகன் தாரியா, ஹேமநந்தன் பகுகுணா, இன்னும் நிறைய பூமிகார் லீடர்ஸ் பீகாரில் நிறைய பேர் ரிவோல்ட் பண்ணி தான் இந்திரா காந்தி அம்மையார் விழுந்தாங்க. தமிழ்நாட்டில் தோக்கல்ல, ஆந்திராவில் தோக்கல்ல, கர்நாடகாவில் தோக்கல. ஏன்னா தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தாங்க, ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு 3 தடவை 4 தடவை மோடி வெற்றி பெற்ற இடத்துல போலிங் கம்மியாக இருக்குது. காங்கிரஸ்காரங்க களத்தில் படுத்துட்டாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டை தவிர இந்த சோகால்டு கூட்டணியோட கெமிஸ்ட்ரி மகாராஷ்டிராவில் கூட ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான். தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு. நான் இன்னும் சொல்கிறேன், 89-91 மாதிரி பெரிய வெற்றியை பெற போகிறாங்க. எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. போலிங் குறைவாத காரணமே அதிமுக சோர்ந்துட்டாங்க. இந்தியா கூட்டணி அவங்க ஓட்டை போல் பண்ணிட்டாங்க. இதே நிலைமை தான் மற்ற இடங்களில் 3 தடவை 4 தடவை பாஜக வெற்றி பெறக்கூடிய இடத்துல போலிங் குறைவாக இருக்க காரணம் பாஜக வெற்றி பெற போகிறதுன்னு. பாஜகவுக்கு வெற்றி அப்படிங்கிறத வசப்படுத்தி கொடுத்தது மோடி. அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு, மோடி அலை இல்லை அப்படின்னு பேசுறது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? ஒரு பிரச்சாரத்தில் ஆரம்பிச்சு 3 வருஷமா மோடி தான் அதுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் இவ்வளோ ஃபேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் ராஜ்நாத் சிங் இல்லை மோடிக்கு எதிராக பேச போறாரு. கலை யதார்த்தம், காமன் சென்ஸ் அதுதானே. வேற வழி இல்லை, தூக்கி சுமந்து தான் ஆகணுன்ற வந்தாச்சுன்னா போய் தான் ஆகணும். இன்னும் 2 கட்டத்திலையும் மோடியை தூக்கி சுமந்து தான் ஆகணும், அவரை கொண்டாடி தான் ஆகணும். ராஜ்நாத் சிங் இந்த நிலையில் ரெபல் பண்ணி வர முடியும்? கேட்குறேன். இப்போ 2029 இவர் தான் அப்படின்றாங்களே. அப்போ முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானி எல்லாத்தையும் கொண்டாடிட்டு இருந்த அந்த ஹார்ட்கோர் இவருங்க இருக்காங்களா, கர்சேவக்ஸ், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சங் எலமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இவருக்கு மட்டும் 79 வயசு இல்லை 83 வயசுலையும் அப்ளை ஆகாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் அப்ளை ஆகுமா? 65 வயசே ஆனாலும் சிவராஜ் சிங் சௌகானை மட்டும் ஓரம் கட்டலாம். ஆனால் 75 வயசு ஆனாலும் மோடி மட்டும் தொடரலான்னு அமித்ஷாவும் சொல்லலாம். இல்லை 80 வயசு ஆனாலும் மோடி திருப்பி கேண்டிடேட்டா நிறுத்தலாம் ராஜ்நாத் சிங் சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த கரசேவைக்கு 92 அத்வானி பின்னாடி அணித்திரண்டாங்கல்ல, அவங்களாம் தான் நீங்க ஓட்டு போட வரல. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் இல்லை நீங்க பார்க்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிராலையும் நீங்க போல் பர்சன்டேஜ் நல்லா எடுத்து பாருங்க. ஆர்எஸ்எஸ் இருந்து பாஜக விலகி நிக்குதா, பாஜக கிட்ட இருந்து ஆர்எஸ்எஸ் விலகி ஒரு கம்ப்ளீட் ஃபிரிக்ஷன் இருக்கு. ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்தவரை கட்சியை மீறி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மீறி தான் வளர்ந்து விட்டதாக மோடி நினைக்கிறாரு. மோடியை தன்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அது ஆர்எஸ்எஸ் விரும்பல, பாஜக இருக்கக்கூடிய சிலரை விரும்பல. அதனாலதான் நீங்க என்னன்னா, எனக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன், நான் இன்னும் 2 தேர்தலில் கூட நிப்பேன்னு சொல்லும்போது சித்தாந்தம் கொள்கையை மட்டும் தான் முன்னிறுத்தணும். அதை நீங்க பேசணும். அந்த நிலை வர ஜேபி நட்டா போய் உத்தரப்பிரதேசல பேசுறாரு, நாங்கள் பிஜேபி தாண்டி வளர்ந்து விட்டோம், அரசு தாண்டி வளர்ந்து விட்டோம், அதனால களத்துல எங்களுக்கு சுமக்கக்கூடியவராக தானே மோடி இருக்கிறாரு. சித்தாந்தத்தை, கொள்கையை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை, கொள்கையை, பாஜக சித்தாந்தத்தை, கொள்கையை தோல்ல தூக்கி சுமக்கிறவர் தானே மோடி. இந்த ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொருத்தர் தூக்கி சுமந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஷியாம் பிரசாத் முகர்ஜியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற மோடி வரைக்கும், இல்ல அடுத்தது வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் வரைக்கும் கொள்கை தான் நிரந்தரம்.
தூக்கி சுமைக்கக்கூடிய ஆட்கள் மாறிட்டே தான் வருவாங்க. நீங்க திடீர்னு நடுவுல வந்து என்ன சொல்றீங்கன்னா, கொள்கையை தாண்டி ஒருவர் வளர்ந்து நிக்கிறார், இவருக்காக ஓட்டு போடுன்னு கேக்குறீங்க. அவர்கள் விலகி நிக்கிறாங்க. இவரோட இமேஜ் அடி வாங்கி நிக்குது. இன்னைக்கு 10 ஆண்டுகள் இருந்த மாதிரி இல்ல. இவரை வந்து ஊழலை ஒழிக்க வந்த நாயகன்ல, எலக்டோரல் பாண்ட்ல துட்டடிச்சவர்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்துருச்சு. சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. இதற்கு பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எந்த இமேஜை கட்டமைச்சீங்களோ அது பதில் சொல்றீங்க. என்ன அளவுகோல் மோடியோட பிம்பம் வந்து வீழ்ந்துடுச்சு, சரிஞ்சிருச்சு, இமேஜ் குறைஞ்சிருச்சுங்கிறதுக்கான அளவுகோல் என்ன? அது சோசியல் மீடியாலையும் இருக்கு. சோசியல் மீடியா மூலமாகவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். கிரவுண்ட்லையும் இருக்கு. கிரவுண்ட்ல இருக்க பல விஷயங்களை பேசினாங்க. நான் இப்போ சமீபத்தில் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன். டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் பகுதிகளுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி, இந்த நம்ம பேசக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பேசும்போது மைக்கை இயல்பாக கொண்டு போய் நம்ம எல்லார்ட்டையும் மக்கள்கிட்ட கொடுக்கும்போது கொடுக்குறப்ப நான் என்ன நினச்சி போனேன்னா, சரி ரைட்டு, எங்கிட்ட நார்த் இந்தியா வந்துட்டோம், இப்போ ராமர் கோவிலுக்கு வந்து விசில் பறக்கும், பட்டையை கிளப்ப போகிறாங்க எல்லாரும், அதை பற்றி தான் நம்மளுக்கு பூரா கண்டென்ட்டும் வரப்போகுது அப்படின்னு நினச்சி மைக் கிட்டினா லிட்டரலாக சொல்கிறேன், ஜீரோ. ஒரு ஆள் கூட ராமர் கோயிலில் நானாக கேட்குற வரைக்கும் அப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதாவே அவங்க யாருக்குமே தெரியல. இத்தனைக்கு லேமேன் தான், உழைக்கும் மக்கள்கிட்ட தான் போய் கேட்குறேன். அவங்களுக்கு ராமர் கோயில்ன்ற ஒரு கோயில் கட்டப்பட்டதாகவோ, அங்கே ஒரு பிரதிஷ்டை நடந்ததாகவோ, அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ப்ரெஷராகவோலாம் இல்லை. நான் சோத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கேன், அடி வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு பசிக்குதுங்கிறேன், நீ 2 கையும் தூக்கிக்கிட்டு ராமா 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 ராமான்னு சொல்லுன்னா நானும் ஓட்டு போடணுமான்னு தான் மக்கள் கேட்பான். அதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்கே சோத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னை பார்த்து லாபாரிச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 கிலோ தானியத்துக்கு நான் இங்கே வந்து என்னை கஷ்டப்பட வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு முத்திரை நீ என்ன பேர் கொடுக்குற, லாபார்த்தின்னு கொடுத்து வைக்கிற. நான் வந்து எனக்கு அப்போ என்னோட பிரச்சனை என்ன, இன்னைக்கு நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட்டின் படி என்ன தகவல் வருது, நம்மளுடைய மாத வருமானம் 6500. ராகுல் தன்னோட மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்றாரு, 8500 ரூபா கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஒர்க் அவுட் ஆகுது கிரவுண்ட்ல, அது ஒர்க் அவுட் ஆகும். நீ பொலிட்டிக்கலாவே உங்களுக்கு அரசியல் தத்துவமாவும் நீங்க கிரவுண்ட்ல போய் பேசல. என்னுடைய வாழ்வாதார வேலை பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, என்னுடைய அன்றாட தேவைகளுடைய பிரச்சனையில இருந்து நீ என்கிட்ட எதுவுமே பேசலன்னா நீ தள்ளிதான் நிப்ப. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.